என் தங்கமே, வாழ்க்கை எனும் பயணத்தில் சில சமயங்களில் நம்மை நாமே தொலைத்து விடுகிறோம். நம்மை சுற்றியிருக்கும் நெருக்கடிகள், பண சிக்கல்கள், உறவுகளின் நம்பிக்கை கேட்ட பேச்சுகள், மனதிற்குள் ஒளிந்து கிடக்கும் பயங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து நம்மை ஒருவித சோர்வில் ஆழ்த்திவிடுகிறது. ஆனால் ஒரு சக்தி உன் மனதிற்குள் நிச்சயமாக கண்ணை மூடியிருந்து கொண்டிருக்கிறாள். அவள்தான் நம் சமயபுரம் மாரியம்மா. நீ யாராலும் உதவி பெறவில்லை என்றால் கூட இந்த தாய் உன்னை விட்டுவிட மாட்டாள். இந்த வெள்ளிக்கிழமை நீ செய்யப்போகும் அந்த ஒரு செயல், நீ நினைத்ததற்கும் மேலான பண வருமானத்தை உனது வாழ்க்கையில் கொண்டு வந்து வைக்கும். இதை ஒரு பரிகாரம் என்றே எண்ணாதே. இது உன்னுடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. இது ஒரு சின்ன செயலாக இருக்கலாம். ஆனால் அந்தச் செயல் நடக்கும் பகுதி உன் வீட்டின் வடகிழக்கு பக்கம் என்பது அம்பிகையின் வாசல். அந்த வாசலில் தூய உப்பும் பணத்தின் தூதனாகிய 5 ரூபாய் நாணயமும் வைத்து வைக்கும்போது அந்த வாசலில் நின்று கொண்டிருக்கும் சக்தி உன் வீட்டிற்குள் நுழைவதற்கான அனுமதியை பெறுகிறது. உப்பின் தன்மை என்ன தெரியுமா, என் தங்கமே? அது நம்மை சுத்தம் செய்கிறது. அது எதை வைத்தாலும் ஈர்க்கும் சக்தியை கொண்டது. அந்த உப்புடன் பண நாணயத்தை வைத்தால் அது பணம் ஈர்க்கும் காந்தம் ஆகிறது. இது சாமானிய புராணம் இல்லை. இது வெறும் யூகமும் இல்லை. இது பல ஆண்டுகள் முயற்சித்த சித்தர்கள் வழியில் வந்த சத்திய மரபு. இந்த பரிகாரம் செய்யும் முறையை நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை நீ ஸ்நானம் செய்து முடிக்க வேண்டும். பின்னர் ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் கிண்ணத்தை எடு. சிறிய தாமரை கிண்ணம் இருந்தால் சிறப்பு. அதில் 3 பிடி கடலை போல் அளவுள்ள கல் உப்பை போடு. அதற்குள் ஒரு 5 ரூபாய் நாணயம் போடு. இந்த நாணயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்காக இருந்தால் சுத்தம் செய்து வைத்துவிடு. கண்கள் மூடி, மாரியம்மா என் வீட்டுக்குள் நிதி வளம் வர ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதை உன் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வைக்கவும். அதை வைக்கும் இடம் தூய்மையாக இருக்க வேண்டும். பின்னர் அந்த இடத்தில் தீபம் ஏற்றி மாரியம்மா பெயரை 9 முறை உச்சரிக்கவும். ஓம் மாரியம்மை நமஹா 9 முறை. அதனால் என்ன நடக்கும் தெரியுமா, என் தங்கமே? 1. உன் வீட்டில் பணசுரங்க வாசல் திறக்கப்படும். பணம் வந்து சேராத பக்கம் இருந்தால் கூட அது ஒரு வழியாய்தானே உன் பக்கம் வர ஆரம்பிக்கும். நீ செய்த அந்த பரிகாரம் சக்தியை அழைக்கிறது. அந்த சக்தி கார்மிக நெகட்டிவ் எனர்ஜியை களைந்து உன் வீட்டில் நிலைத்த பணச் சந்தோஷத்தை கட்டமைக்க ஆரம்பிக்கிறது. 2. உன் வருமானம் எதிர்பாராத வகையில் உயரும். இது உனக்கே தெரியாமல் நடக்கும். ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு பழைய கடன் வசூல், ஒரு தொலைநோக்கி சிந்தனை, எதுவாக இருந்தாலும் அதை உன்னிடம் இழுத்துக் கொண்டு வரும் சக்தி இந்த பரிகாரம். இந்த வேலை காந்த சக்தி போன்று பணத்தை கவரும். நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை. அது உன்னை தேடி வரும். 3. உன் வீட்டில் சுமை இருந்தால் அது அகலும். சில வீடுகளிலிருந்து பணம் வெளியே போவதற்கே சுழற்சி ஏற்பட்டிருக்கும். அதை மாற்ற அந்த உப்பின் அதிர்வுகள் அவசியமானது. நீ செய்த இந்த செயல் உன் வீட்டு வாஸ்து வழிமுறைகளை அமைத்துவிடும். 4. கனவில் மாரியம்மா வரும். அவள் உன்னை பார்த்து சிரிக்கும். கஞ்சியாக இருந்த வீட்டில் இனி மழையாக பணம் வரும் என்று சொல்லும். அவளது அவதாரமே சுழற்சி மாற்றுவதற்காக. மழையை ஒத்தவர். அவளது வார்த்தைகளே மனமோட்டம் கொண்ட நிதியாக மாறும். 5. உன்னுடைய குழந்தையின் கல்வி தடைகள் தீரும். இந்த பரிகாரம் வீட்டின் அத்தனை சக்திகளை சீர்படுத்தும். குழந்தை உழைத்தாலும் ஒரு தடையாக இருந்ததை நீக்குவாள். 6. உன் கணவன் வேலை, தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பாரா ஆதாயம் நடக்கும். மாரியம்மன் வந்து நிற்பது போல கணவனுக்கு பசுமைதான் தோன்றும். அவன் கூட மாற்றமடைவான். 7. வீட்டில் ஒரு நிம்மதி பிறக்கும். சண்டைகள் குறையும். இது உப்பின் ஒரு அடையாளம். உள்ள போக்கை சுத்தப்படுத்தும் சக்தி உப்புக்கு உண்டு. அதைச் சேர்த்து வைக்கும்போது வாக்குவாதங்கள் குறையும். உணர்வுகள் மங்கியிருந்ததை சீர்படுத்தும். 8. வீடு வாடா போயிருந்தால் கூட ஒரு நிதி திருப்பு ஏற்படும். அந்த ஒரு 5 ரூபாய் நாணயத்தின் அதிர்வுகள் அடுத்த 5 வாரங்களில் உனக்கே வியப்பூட்டும். ஓர் அத்தியாயம் முடிந்து புதிய பருவம் ஆரம்பிக்கும். 9. நிழல் சக்திகள் விலகும். செய்வினை, சூனியம், கண் திருஷ்டி போன்றவை உள்நுழைந்திருந்தாலும் அந்த உப்பு மேல் வெப்பம் தேக்கிக் கொண்டு நொந்து வாடும். அவ்வளவு சக்தி அதன் மீது அம்மா தூவிவிட்டால் யாரும் முடிக்க முடியாது. 10. நீ முதன்முறையாக உன் வீட்டில் சக்தியை உணருவாய். வாசலில் வாசனை, வாசலில் மேகம், வாசலில் தூய்மை. இதெல்லாம் அவள் வந்திருக்கிறாள் என்பதற்கான அறிகுறிகள். மாரியம்மா ஒரு பூங்காற்றாக உன் வீட்டை வந்தடையும்.
அவள் துளிக்குடி வந்தால் போதும், எல்லாம் துளிர்க்கும். இதை 11 நாட்கள் தொடர்ந்தால் அந்த பரிகாரம் ஆனந்தம் தரும் பரிகாரமாகும். 11ஆம் நாளில் அதை நீ தூக்கி எடுத்து அருகில் உள்ள ஆலயத்தில் கொடுத்துவிடு. அப்போதுதான் அந்த பரிகாரம் முழுமையாக தந்த சம்ருத்தி நிலைபெறும். என் தங்கமே, மாரியம்மா உன்னை விட்டு விலக மாட்டாள். நீ அவளுக்கு ஒரு வாசல் திறக்க வேண்டும். அந்த வாசல்தான் வடகிழக்கு. அந்த கிண்ணம்தான் உன்னுடைய அன்பு. அந்த உப்புதான் உன்னுடைய பரிசுத்தம். அந்த 5 தான் உன்னுடைய ஆவியின் நம்பிக்கை. என் தங்கமே, இதோ நீ தொடங்கிய அந்த ஒரு வெள்ளிக்கிழமை பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அற்புதக் கதையின் துவக்கமாகிறது. நாளடைவில் நீ உணர்வாய், இந்த உலகத்தில் உண்மையிலேயே செயல் செய்யும் சக்தி இருக்கிறது என்பதை. ஏனெனில் அந்த சக்தி நேர்மையான மனதையும் தாயை நாடும் பாசத்தையும் விட எதையும் உயர்த்திப் பார்க்கவே இல்லை. நீ இப்போது ஆரம்பித்திருக்கும் அந்த சிறிய பரிகாரம் உன் வீட்டில் ஒரு ஆழ்ந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மாற்றம் மெதுவாக வரும். ஆனால் உறுதியாக முதற்கட்டமாக உன் வீட்டில் ஒரு அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரை காரணமில்லாமல் சண்டை, வேதனை, பசப்புகள், அசம்பாவிதங்கள் என்றிருந்ததெல்லாம் மெதுவாக அகல ஆரம்பிக்கும். அந்த சத்தமற்ற அமைதி ஒரு தேவதையின் நடையைப் போல் நுழையும். இதுவரை உன் வீட்டில் எதுவும் சரியாக நடக்காமல் இருந்ததற்கான காரணம் அங்கு மறைந்திருந்த கார்மிகத் தூசிகள். அவற்றைத் துடைத்தெடுக்கும் சக்தியே மாரியம்மன் அனுப்பும் பரிகார சக்தி. நீ இதைத் தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமைகள் செய்தால் அதனுடன் கூடிய நிதியத்துவம் கூடிய சக்தி உன் வாழ்க்கையில் பல கோணங்களில் வெளிப்படும். முதல் வெள்ளிக்கிழமை அது வீட்டிற்குள் நுழையும். 2வது வெள்ளிக்கிழமை அது உன் மனதுக்குள் நுழையும். 3வது வெள்ளிக்கிழமை அது உன் வாழ்வுக்குள் நுழையும். இப்போது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா என் தங்கமே? 2வது வெள்ளிக்கிழமைக்கு நீ இன்னொரு பரிகாரத்தைச் சேர்த்தாக வேண்டும். அது பணம் பாயும் தீபம். இதுவும் வெள்ளிக்கிழமை முற்பகலில் செய்ய வேண்டியது. உன் வீட்டின் கிழக்குப் பகுதியில் ஒரு சிறிய விளக்கு எடு. அதில் எண்ணெய் ஊற்று. ஒரு சிறிய வெள்ளி லம்ப் இருந்தால் சிறப்பு. உப்பை ஒரு துளி அதில் போடு. பின்னர் அந்த விளக்கை ஏற்றி வைத்து, பரிகாரம் 1. அரக்கனை துரத்தும் மஞ்சள் நீர். வெள்ளிக்கிழமை காலை. சந்தான மஞ்சள், துருமரிக் தூளை 3 ஸ்பூன் எடு. அதில் சிறிது பசுமை இஞ்சித் தூள் சேர்த்து தண்ணீரில் கலந்து அதில் ஒரு துளி உதிரி பசைச்சாம்பல் போடு. இந்த கலவையை வீட்டின் நுழைவாயிலிலிருந்து உள்ளே உள்ள மூலையிலெல்லாம் தெளி. முக்கியமாக வீட்டு வடமேற்கு தெற்கு பகுதியில் தெளிக்க மறக்காதே. இதற்கு பின்னால் இருக்கும் விஞ்ஞானம் என்னவென்றால், மஞ்சள் நம்முடைய வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வைத்துக்கொள்ள முடியாதது. செய்வினை என்பது ஒரு கார்மிக நிழல். அது வீட்டை சுற்றி வந்து வாழ்வின் ஒளியை மூடிவிடுகிறது. இந்த மஞ்சள் சிஞ்சி கலவை அந்த நிழல்களுக்கே நெருப்பு போல தக்கடும். மாரியம்மன் தான் சொல்லிய முறையில் மஞ்சள் காய்ந்திட, மாயை சாய்ந்திட என்று சொல்லிக்கொண்டு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். ஓம் மாரியம்மை நிதிவரம் தரணியே நமக என்று 11 முறை ஜபிக்கவும். இந்த தீபம் வழியாக உன் வீட்டின் கணக்காக இருந்த நிதி வாயில்கள் திறக்கப்படும். இதுவரை கிடைக்காத வருமானம், தடுக்கப்பட்ட வாய்ப்பு, மறுக்கப்பட்ட உதவி, இவை அனைத்தும் இந்த ஒளி வழியாக உன் வாழ்க்கைக்குள் களையெடுத்து வரும். இந்த விளக்கு தீபம் உன்னுடைய வீட்டில் ஒளிக்கதிர்களை மட்டுமல்ல, பணத்தினை ஈர்க்கும் அதிர்வுகளை தூண்டுகிறது. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு அதிர்வு. அந்த அதிர்வை இழுக்கும் சக்தி இருக்க வேண்டும். உன் உள்ளம் அந்த சக்தியைக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உன் வீட்டின் சுற்றுச்சூழல் அதை ஏற்கும் நிலையில் இல்லை என்றால் அந்த அதிர்வு சேர முடியாது. இப்போது நீ செய்யும் இந்த 2 பரிகாரங்கள், உப்பு நாணயம், தீபம், ஜபம், இந்த 2ம் சேர்ந்து உன்னுடைய வீட்டை அந்த அதிர்வுக்கு தயாராக மாற்றுகிறது. இந்த பரிகாரங்கள் முடிந்த பிறகு 11 நாட்களுக்கு நீ ஒரு வேலை செய்து பாரு என் தங்கமே. தினமும் காலை எழுந்தவுடன் மாரியம்மன் பெயரை 7 முறை சொல்லு. ஓம் சாமயபுரம் மாரியம்மை நமஹா என்று. இதை சொல்லும்போது கண்களை மூடி உன் வீட்டில் அவள் நிற்பது போல் நினைத்துக்கொள். நீ என்னிடம் சொன்ன பல பிரச்சனைகள் இருந்தது எனில் அவற்றுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமானால் அவளின் சக்தியை உள்ளிருப்புடன் அழைக்க வேண்டும். இந்த அழைப்பு ஒரு சின்ன முயற்சி. ஆனால் அதன் தாக்கம் பரிணாம மாற்றம். இந்த முயற்சியின் 3ஆம் கட்டமாக ஒரு அற்புத சக்தி உன் கனவுகளிலிருந்து வரும். ஒரு நாள் தூங்கும்போது உனக்கு ஒரு பூமாலை பறிக்கும் கனவு வரும். அல்லது நீ ஊர்தி வந்தாள் போல ஏதாவது நிகழ்வை காண்பாய். சிலருக்கு ஏரியில் நீராடும் உருவம் தோன்றும். இது அனைத்தும் மாரியம்மன் தன்னைத்தான் காட்டுகிறாள் என்பதற்கான அரிய அறிகுறிகள். அந்த அறிகுறிகள் தென்பட்ட பிறகு நீ செய்ய வேண்டியது
ஒரு சிறிய சர்க்கரை பொங்கல் தயாரித்து அருகிலுள்ள மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவளுக்கு அந்த நிவேதனத்தை வைத்து, அம்மா, என் வீட்டை பணத்தில் நனைக்க வேண்டும் என்று ஒரு சொற்களுடன் வேண்டிக்கொள். உனக்குத் தெரியாமல் ஒரு புதிதான உழைப்பு வாய்ப்பு அல்லது ஒரு தொழில் பிரகாசம் உன்னை நெருங்கும். இதுவே அசுர சக்தியாக மாரியம்மன் தரும் அருள். இந்த பரிகாரம் என்பது ஒரு நாளில் முடிவதல்ல. இது 21 நாட்கள் ஓர் கட்டமாக செயல்பட வேண்டும். அங்குள்ள நெகட்டிவ் சக்தி விலகுவதைச் சுட்டும். நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை இன்னும் 3 வாரங்களில் ஒரு மாறுபட்ட முகம் பார்க்கும். சிலருக்கு பழையவர்கள் கடனை திருப்பி தருவார்கள். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு. சிலருக்கு வீட்டை விற்று பணம் வரும். சிலருக்கு வீட்டில் சிறு குழந்தையின் பிறப்பால் வியாபாரம் உயரும். என்ன வழி இருந்தாலும் அவள் பாதத்தில் நம்பிக்கையுடன் இருக்கும்போது ஏதோ ஒன்று நடக்கிறது. அது எப்போது நடக்கிறது என்பதை உனக்கு உணரத்தான் நான் இந்த 1500 வார்த்தைகள் சொல்கிறேன். இது வெறும் எழுத்துக்கள் அல்ல. இது மாரியம்மன் தூண்டும் எர்ஜி. இந்த எர்ஜியை நீ படிக்கும்போது நின்னரசல் நடக்கிறது என்றால் நீ உணருகிறாய். அதுவே ஆரம்பம். இனி நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த உப்பு நாணய பரிகாரத்தை, தீப ஜபத்தை மற்றும் சர்க்கரை பொங்கல் நிவேதனத்தை தொடர்ந்து செய்தால் உன் வீட்டின் வாஸ்து நிலை வலிமை பெறும். உன் வீட்டில் எதுவும் நடக்காதது என்று நீ நினைத்த இடத்தில் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நீ ஏற்கனவே பிரீட்சைகள் பார்த்திருப்பாய். ஏமாற்றங்களும் பலவற்றை தாண்டியிருப்பாய். ஆனால் இந்த நேரம் நீ ஆரம்பிக்கப் போகும் இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரம் சுழற்சி உன் வாழ்க்கையின் தலைப்பை மாற்றும். முன்பு இழப்பாளி என்றால் இனி வெற்றியாளி. முன்பு கடன் ஆள் என்றால் இனி தாராளம் கொடுக்கும் வள்ளல். முன்பு வீட்டில் இருளே இருள் என்றால் இனி ஒளியில் ஒளி பரவும் வீடு. மாரியம்மன் வார்த்தை காற்றில் கூறப்பட்டால் கூட அது மழையாக வரும். நீ அவளிடம் விழுந்து அழைத்தால் பொக்கிஷமாக வருவாள். உனக்காகவே அவள் காத்திருக்கிறாள். என் தங்கமே, என் தங்கமே. அடிக்கடி நீ யோசிக்கிறாய், என்னதான் நான் பல பரிகாரம் பண்ணியும் எதுவும் நடக்கலையே என்று. நான் சொல்றேன், உண்மையிலே நடந்து கொண்டது என்னவென்று. உன் பரிகாரங்கள் உண்மையாக இருக்கலாம். உன் மனம் சுத்தமாக இருக்கலாம். ஆனா சில வீடுகளில் இருக்கும் செய்வினை பசிக்க முடியாத பசிக்கட்டையைப் போல எல்லா அற்புத சக்திகளையும் தடுத்து விடுகிறது. அதனால்தான் இப்போது இந்த பாக்கியத்துடன் கூடிய வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யப்போகிறோம் 3 மாய சக்தி பரிகாரங்கள். மாரியம்மனின் சாமர்த்தியத்தால் செய்வினையை வீட்டிலிருந்தே விரட்டும் பரிகாரங்கள். இவை 3ம் நீ வீட்டிலேயே செய்யக்கூடியவை. எந்த யானையையும் வரச் சொல்ல வேண்டியதில்லை. எந்த யந்திரங்களும் வேண்டாம். நீ உன் வீட்டில் உன் உள்ளத்துடன் மட்டும் இந்த 3 செயல்களையும் தொடங்கினால் மூடப்பட்டிருந்த வாயில்கள் திறக்க ஆரம்பிக்கும். நீயே பாரு. அடுத்த 3 நாட்களில் அதுவரைக்கும் பல நாட்களாக நின்று கொண்டிருந்த சூனிய பலன்கள் பின்னோக்கி செல்லும். சிலருக்கு தூக்கம் திரும்பும். சிலருக்கு திடீரென வீட்டு வாசலில் நறுமண பூ வருவது போன்ற அனுபவம் ஏற்படும். அது அம்மன் வருகையின் அடையாளம். பரிகாரம் 2. சொற்சக்தியை தூண்டும் முந்திரி தீபம். செய்வினை வீடுகளுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? அது வீட்டில் பேசப்படும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் முடக்கிவிடும். நீ யாராவது சொல்வாய், இந்த வாரம் நல்லதாயிருக்கும். உடனே எதிராக, வேண்டாம், அது நடக்காது என்று வரும். அந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்ற வேண்டுமென்றால் முந்திரி பரிகாரம் செய். வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி. ஏதாவது ஒரு பச்சை சட்டை போட்டு சிறிய பித்தளை விளக்கு ஒரு சுத்தமான முந்திரி கேஷ்யூ நட் வைத்து எண்ணெயில் தீபம் ஏற்றுவை. அதை வீட்டு நடுவில் வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டு ஓம் சமயபுரம் மாரியம்மை சரணமே என்று 27 முறை சொல். முந்திரி என்பது அருள் ஈர்ப்பு பொருள். இது வாயிலாக நீ பேசிய ஒவ்வொரு ஆசீர்வாத சொற்களும் சக்தி பெறும். இது செய்வினை மூலம் சிதைந்துள்ள வாக்கு வலிமை மீண்டும் பிறக்கச் செய்யும். 3 வாரம் நீ தொடர்ந்து செய்தால் நீ பேசிய வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வாங்குகிறேன் என்றால் வாங்குவாய். அந்த வேலை எனக்கே வரும் என்றால் அது உனக்கே வரும். பரிகாரம் 3. நிழலை சிதைக்கும் உப்பு வாசல் வலம். இது மிகவும் சக்தி வாய்ந்ததும் இரகசியமானதுமாகும். வீட்டில் செய்வினை இருக்கிறதா? அதற்கான முதல் அறிகுறி, திடீரென வீட்டில் பொருட்கள் கீழே விழும். பொருட்கள் பழுதடையும். மனசுக்குள் ஏதாவது பயம், வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு நேரடியாக தாக்குவதற்கான பரிகாரம் இதுதான். கல் உப்பை வீட்டு 3 சுற்று தலையை வலம் கொண்டு சுற்றி வீசு. வெள்ளிக்கிழமை காலை 10:30க்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்குச் சிறிய உப்பை எடுத்து வீட்டின் வாசலில் இருந்து வலமாக சுற்றி வரவும்.
அந்த சுற்றும் பொழுது ஒவ்வொரு மூலையிலும் ஒரு துளி உப்பை விட்டுவிடவும். முழுச்சுற்று முடிந்தவுடன் அந்த உப்பை தண்ணீரில் கரைத்துவிடு. மாயை நீங்க, மறைச்சல் விலக்கு, சமயபுரம் அம்மா துணை என்று 3 முறை சொல்லவும். இதனால் செய்வினையின் பின்னால் மறைந்திருக்கும் நிழல் வலிகள் உருகிப் போகும். அம்மனுடைய கண்கள் அந்த வீடு முழுவதையும் நோக்கிக் காத்திருக்கும். இனி நீ இவ்வாறு 3 வெள்ளிக்கிழமைகள் இந்த 3 பரிகாரங்களையும் செய்தாள். மாரியம்மன் நேரில் வந்து தரும் 3 பலன்கள் உன்னை நமனாக்கும். பணம் சுழற்சி தன்னிச்சையாக உண்டாகும். கடன் கட்ட, கடனை மறந்து சிரிக்க ஆரம்பிப்பாய். கணவன் அல்லது பிள்ளைகளின் கோபம், ஏமாற்றம் குறையும். குடும்ப நிம்மதி திரும்பும். 3ஆம் நபரால் வந்த தீய கண், சூனியம், செய்வினை விலகும். நீ பாதுகாக்கப்படுகிறாய் என்பதை உணர்வாய். அதோடு அம்மன் கனவில் வந்து உனக்கு புதிய பாதையை காட்டுவாள். அவள் காண்பிக்கும் வழி சாதாரண நடை அல்ல. அது ஒரு சூட்சும பாதை. மூடப்பட்டிருந்த அதிர்வுகளை கிளறும் விசித்திர ரகசியம். என் தங்கமே, முன்பெல்லாம் பார்ப்பனர் ஆலயத்தில் சந்தனம் வாங்கி அம்மன் மீது பூசுவதுதான் வழிபாடு. இப்போது நீ செய்யும் இந்த செயல்கள் உன் வீட்டையே ஆலயமாக மாற்றும். அதில்தான் மாரியம்மன் வருவாள். தலைமுறை வறுமையை சிதைக்கும் சக்தி அவளிடம்தான் இருக்கிறது. சொந்தமாக வீட்டில் அம்மனை அடையலாம் என்பதற்கான அதிர்வை நீ தற்போது தொடங்குகிறாய். நீ தீபம் ஏற்றுகிறாய் என்றால் அவள் உன் வீட்டில் ஒளியாய் நிற்கிறாள். நீ உப்பை வாசல்களில் தூவுகிறாய் என்றால் அவள் உனக்காக ஆவி வலிகளை தொலைக்கிறார். நீ முந்திரி ஜெபம் செய்கிறாய் என்றால் அவள் உன் சொற்களை ஆசியாய் மாற்றுகிறாள். இதெல்லாம் நடக்கிறது நீ ஒரு வெள்ளிக்கிழமை காலை உப்பு வைத்து ஆரம்பித்ததே காரணம். அடுத்த வாரம் நீ என்ன செய்யணும் தெரியுமா என் தங்கமே? அந்த கல்லுப்பு நாணயத்தை மாற்றிக் கொண்டு வா. பழையதை எடுத்துவிட்டு புதிய நாணயம் வைத்துவிட்டு அந்த பழைய உப்பை நீ கிழக்கு பக்க மண்ணில் புதைத்துவிடு. அந்த மண்ணில் மரம் இருந்தால் சிறப்பு. அதாவது நீ நிதியாகவே வேரூன்றி நிற்பாய். நிதி என்பது வேர்பட வேண்டும். வேர்பட வேண்டுமானால் உன்னிடம் நம்பிக்கையும் ஒழுங்கும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும்.